எங்கள் வீட்டு சுண்டைக்காய் செடிங்க எப்படா பூக்குன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், பூத்துருச்சு. லாஸ்ட் வீக் தான் என் தம்பி வீட்டில் சாப்பிட்டேன். இந்த பச்சை சுண்டைக்காயை பொரியல் வச்சு தந்திருந்தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, கசப்பே தெரியலை. நான் இது கசக்கும், இதை போட்டு எப்படி சமைச்சு சாப்பிட்றாங்க வைக்காங்க அப்படின்னு நினப்பேன். கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஒரு தடவை எங்கள் வீட்டில் சமைச்சாங்க. அது அப்போவே வேண்டாம் வெறுப்பாக தான் சாப்பிட்டேன். அப்படி முழுங்கிடுவேன், என்ன செய்ய கொடுக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தொட்டதே கிடையாது. வத்தல் குழம்பு வைப்பேன், அது என்ன பண்ணுவேன், நானே சாப்பிட மாட்டேன்றனால அதை வறுத்து மசாலாவோட சேர்த்து அரைச்சி குழம்புல சேர்த்துருவேன். அது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவோம். பச்சையாக சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் உண்மையிலே பச்சையாக சாப்பிட்றது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய இப்போ வெளியில் இது அங்கங்கே ரோட்லலாம் நிறைய நிற்குதுங்க. நான் வீட்டில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், நிறைய பேர் வீட்லேயும் வளர்ப்பாங்க. இது வந்து அந்த காயை பறித்து அதை பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட். அது ரொம்ப மெடிசனுங்க. சுகரு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.